இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நம்முடைய தென்காசி சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய பரப்புரையை துவங்கியுள்ளேன். சென்ற இடமெல்லாம் மக்களின் ஆரவாரமும் வரவேற்பும் மிகவும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அளவில் இருக்கின்றது. எல்லாத்திற்கும் மேலே கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து நண்பர்களும் கடுமையான ஒரு உழைப்பை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசை கட்டாயம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு நன்றாக பணிபுரிந்து நல்ல ஒரு வெற்றி பெறும் வாய்ப்பு சிறப்பாக இருக்கின்றது. இப்போ கடந்த முறை நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கிறப்ப 119 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி அடிக்கல் நாட்டினீங்க தென்காசி கலெக்டர் ஆஃபீஸு. ஆனால் இதுவரை இப்போ திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவடையுது. ஆனாலும் இன்னும் திறக்காமல் அந்த கட்டடம் பழுதடைந்த நிலையில் இருக்குது. இது சம்மந்தமாக நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆன உடனே முயற்சி செஞ்சு திறக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்களா? அதாவது தென்காசியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக ஒலிக்கப்பட்ட குரல் நம்மளுடைய பகுதியில். அது நான் சட்டமன்ற உறுப்பினராக 2016 சென்றவுடன் புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடம் என்னுடைய கல்வி பேச்சில் நான் கூறும் பொழுது, இந்த வேண்டுகோளை விடுக்கும் பொழுது அவர்கள் கட்டாயம் பரிசீலனை செய்யப்படும் அப்படியும் என்றும் கூறினார்கள் சட்டமன்றத்தில். பின்பு அம்மா அவர்கள் மறைந்தது பிறகு அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களிடம் மீண்டும் கோரிக்கை வைக்கும்போது கட்டாயம் இதை நான் செய்து தருவேன் என்று சொல்லி உடனே தென்காசியை தலைமையாக கொண்டு தனி மாவட்டமும் உருவாக்கி 119 கோடி ரூபாயில் ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்கும் நிதியும் ஒதுக்கீடு செய்து உடனே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆரம்பிப்பதற்காக 5.5 கோடி ரூபாயில் தற்காலிக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்தார். அந்த தற்காலிக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நடைபெறுவதற்கு அந்த அலுவலகத்தில் தான் இன்றைய வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன ஒரு என்றால் கிட்டத்தட்ட நாங்கள் 2020ஆம் ஆண்டு இந்த நிதி ஒதுக்கீடு செய்து இப்பொழுது முக்கால்வாசி பணிகள் முடிந்த பின்பும் அந்த கட்டிடங்கள் முழுமையாக முடிந்ததற்கு பிறகும் அந்த கட்டடங்கள் இன்னும் அதாவது ஓப்பன் பண்ண முடியாமல் இருப்பதை பார்க்கும்போது மிகவும் மனவர்த்தத்தக்க விதையில் இருக்கின்றது. ஏனென்றால் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் டேன் கூடு இதெல்லாம் கட்டி ஒரு கோரமான நிலைமையில் இருக்குது. கேட்டால் என்னென்னாமோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கலை இந்த சர்டிஃபிகேட் வாங்கலைன்னு சொல்லி நோட்டிச்சார் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் அதை திறப்பதற்கு என்ன வழி என்று பார்த்து உடனே அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டாயம் திறக்கப்படும். ஏன்னா மாவட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார், அதற்கு நிதி ஒதுக்கியவர் அண்ணன் எடப்பாடியார். அதனால் மீண்டும் அவரோட திருக்கரங்களால் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறக்கப்படும். கடந்த 5 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ தான் தென்காசியில் இருந்தாங்க. அவங்களோட செயல்பாடு பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது அவர் மறுபடியும் அவருக்கு சீட்டு கொடுக்கல, அதிலிருந்தே அவரோட செயல்பாடுகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ உங்களை எதிர்த்து வேட்பாளராக திமுக சார்பில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு நெருக்கமான அன்பகம் கலையோட மகனை நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு உதாரணமாக என்ன சொன்னால், அவர் வெளியூர் வாசி, நான் உள்ளூரில் இருக்கிறேன், என்னை எப்போ வந்தாலும் பார்த்துக்கலான்னு பிரச்சாரத்தை முன் வச்சுருக்கீங்க. இது உங்களோட பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரியாக்ஷனாக இருக்குது? அதாவது இப்போ ஒரு மக்கள் பிரதிநிதின்னு வந்தாச்சுன்னா ஒரு மக்களுடைய நல்ல காரியங்கள், துக்க நிகழ்ச்சிகள், அவங்களுக்கு தேவையான வேண்டுகோளை நிறைவேற்றுறது, இப்படி எல்லாமே வந்து மக்களோட மக்களாக நெருங்கி இருக்கணும். அதே மாதிரி நம்ம அணுகுவதற்கும் அவர்கள் நினைப்பதை நம்மள்கிட்ட கூறுவதற்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கொடுக்குறோம். அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு தூரமான ஒரு இடத்துல இருக்கிறவரை போய் எப்படி அணுக முடியும்? ஒருத்தர்களுக்கு தேவை என்பது வந்து திடீர்னு கூட வரலாம், அவங்களுக்கு பிரச்சனைகள் திடீர்னு வரலாம். அப்போ அவங்க ஒரு மக்கள் பிரதிநிதியை சந்திக்கணுங்கும்போது அவர் உள்ளூரில் இருப்பவராக இருந்தால் ரொம்ப எளிமையாக இருக்கலாம். நேற்று கூட அந்த அபிடவிட்டெல்லாம் தாக்கல் பண்ணதில் கூட மரியாதைக்குரிய அவர் வேட்பாளர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அபிடவிட்டில் நானே பார்த்தேன். அவர் வந்து மயிலாப்பூரில், சென்னை மயிலாப்பூரில் இருக்கிறதா போட்டிருக்காங்க. அதனால தான் மக்கள் எல்லாருமே அவங்களே சொல்லுறாங்க, மண்ணின் மைந்தர் இவருக்கு ஓட்டு போடணும், அவர் வெளியூர்லேருந்து வந்திருக்காருன்னு அவங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் யாராக இருந்தாலும் எதிரணியில் இருக்க ஒரு வேட்பாளர்
நம்ம வந்து இப்போ என்னிடம் இருக்க அந்த அவர் இப்போ இங்கே வந்து வர்றதுக்குன்னா நம்ம அதை வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம். என்னன்னு சொன்னால் அவர் தூரத்தில் இருக்கிறாரு, எப்படி வந்து இங்கே மக்களை சந்திப்பாக இருக்கிறத நம்ம சொல்கிறோம். அவ்வளோ மற்றபடி இதில் என்ன. இந்த முறை நீங்கள் தேர்தல் வெற்றி பெற்றால் என்னென்ன திட்டங்களை தென்காசி மாவட்டத்துக்கு கொண்டு வருவீங்க? அதாவது அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் துவங்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் வந்து இருந்த திராவிட மாடல் அரசில் வந்து அவ்வளோத்தையும் முடிந்ததை பூரா லைட்டாக ஸ்டிக்கர் ஒட்டினாங்க, முடியாதது பூரா படப்பில் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு படி துவங்கப்பட்ட ஜம்முநதி மேல்மட்ட கால்வாய் இன்றளவும் முடியாமல் ஆமை வேதத்தில் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அது அண்ணன் எடப்பாடியார் வந்த உடனே போர்க்கால அடிப்படையில் அந்த பணியை வந்து துரிதப்படுத்தி உடனே முடிக்கப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெட்டங்குளத்து ஊத்துமலை கால்வாய் திட்டத்தை வந்து அண்ணன் அவர்கள் ஃபஸ்ட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சு 7 லட்ச ரூபா நிதி ஒதுக்கீடு செய்து மண் பரிசோதனை பண்ணி எல்லைக்கல்கள் முடிவு பண்ணி அந்த பணிகள் வந்து திட்ட மதிப்பீடு போட்டு வரக்கூடிய நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க சட்டமன்றத்தில். மீண்டும் அதை வந்து அண்ணன் எடப்பாடியிடம் எடுத்து சொல்லி அதற்கு தேவையான நிதிகளை ஒதுக்கீடு செய்து அந்த பணியை துவங்குவதற்கு உடனடியாக முயற்சி செய்வேன். அந்த காரியத்தை உடனடியாக முடிப்பேன். இப்போ கடந்த முறை நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கிறப்ப ராமநதி ஜம்முநதி மேல்மட்ட கால்வாய் திட்டத்துக்கு ஒப்புதல் வாங்கி நிதி ஒதுக்கி பணிகளும் ஆரம்பிச்சிங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பணிகளை இப்போ அந்த 5 வருஷத்தில் அது முடிக்கலைங்கிறது விவசாயிகள்கிட்ட ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது. இது சம்மந்தமாக உங்களோட கருத்து? அதுதான் நான் சொல்கிறேன். திராவிட மாடல் அரசை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து ஓட்டுக்கு பகிர்வு பண்ணுங்கிறதுக்காக சும்மா வந்து உங்களுடன் ஸ்டாலின், உங்களை தேடி உங்கள்கிட்ட கனவை சொல்லுங்கள், இப்படி சில திட்டங்களை போடுறாங்களே. மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் எதையும் அவங்க செய்யலை. அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஜம்முநதி மேல்மட்ட கால்வாய் எவ்வளோ பெரிய ஒரு விவசாயிகளுடைய கனவு, அது அவங்கள மக்களுடைய வாழ்வாதாரம். அது அந்த அடிப்படையில் அந்த பணிகளை சிவங்க போட்டு அவங்க அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்காம அப்படியே போட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக பணியை துவங்கி முடிக்கப்படுவது. இப்போது அதிமுக சார்பில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஒரு குடும்ப அட்டைதாரருக்கும் ரூபாய் 10,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் எடப்பாடியார் அறிவிச்சிருக்காரு. திமுகவில் வந்து நாங்கள் வந்து பொருளாக கொடுக்கல, பணமாக கொடுக்கல, கூப்பனாக கொடுப்போம், டோக்கன் கொடுப்போம், அதை வச்சு 8,000 ரூபாய் மதிப்பில் வாங்கிக்கலான்னு இருக்காங்க. இதில் எந்த தேர்தல் அறிக்கைக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது? இல்லை, இன்னும் எடப்பாடியார் அவர் வந்து செய்கிறது தான் சொல்லுவார், சொல்கிறது தான் செய்வார். அதில் வந்து எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. குடும்ப அட்டைதாரர்கள் 10,000 கொடுக்க போகிறது உறுதி. ஆனால் இவங்க டோக்கன் அதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? இப்போ நம்ம இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ பழைய பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தப்படும்னாங்க, என்ன கொடுக்க செஞ்சாங்க. தற்காலிகமாக பணியக்கூடியவர்களுக்கு வந்து வேலை நிரந்தரம் பண்ணணும்னு சொன்னாங்க, என்ன பண்ணையா செஞ்சாங்க. இப்படியே அவங்க பாட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் செய்ய போகிறது. அது மாதிரி டோக்கன் வந்து டோக்கனாகவே இருக்கும், அது ஒன்றும் நடக்காது. இப்போ கடந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட குறைந்தபட்ச வாக்கில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தீங்க. இப்போ இந்த முறை எந்த மாதிரி வீகம் அமைச்சு மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கணும்? இல்லை, நான் சென்ற இடங்களெல்லாம் அந்த மக்களிடம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வாக்களிக்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருப்பதை நான் பார்க்குறேன் அவங்ககிட்ட. அதனால் வந்து ஏன்னா அது வந்து நிழலுக்கு வெயிலுக்கு போனப்போ தான் நிழலோட அருமை தெரியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் உறுதியாக இந்த வாட்டி வெற்றி பெறுவேன். அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு முழுமையான ஆதரவு மக்களிடம் இருக்குது.